இப்ப வந்து சிவபெருமானுக்கிட்ட நான் நேரடியா பேசுறதுக்கு இந்த ஒரு மந்திரம் எனக்கு ரொம்ப ஒரு உதவிகரமாக ஒரு பாதையை வந்து போட்டு கொடுக்கும் அப்படின்னா எந்த மந்திரத்தை நீங்க எங்களுக்காக சொல்வீங்க? நிறைய பாடல்கள் இருக்கு. ஆதிசங்கரர் பகவத் பாதா எழுதி கொடுத்தது வந்து ம். லிங்காஷ்டகம் இருக்கு. 4 வரிகள் இருக்கு. 4 8 வரிகள் இருக்கு. பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இதுலேருந்து அப்படியே வரும் நிறையா. அந்த 8 ஸ்லோகங்களையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிக்கலாம். இதை தவிர திருவாசகம் படிக்கலாம். திருவாசகம் அவ்வளோ, சிவபுராணம் படிக்கலாம். இதெல்லாம் படிச்சுட்டு இது முக்கியமாக இந்த சிவராத்திரியில் ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா, விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு படம் பார்த்துட்டு கேளிக்கை விஷயங்களில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். அதுதான் நாங்கள் கேட்கணும் இருந்தேன். ஏன்னா வந்து சில தவறுகள் வந்து தொடர்ந்து நம்ம தவறுனே தெரியாமல் செய்வோம். அந்த மாதிரி வந்து இந்த விஷயங்களையெல்லாம் தவிர்த்துருங்க இந்த விரத நாட்களில் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் மேம்? இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தவிர்க்க வேண்டியது கேளிக்கை. அந்த ஒரு நாள் அந்த நடுநிசி தான் ரொம்ப முக்கியம். ஏன் அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் நாளில் மட்டும் அந்த எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுநிசின்னு சொல்லக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அந்த 3வது காலம் 2வது காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலரான ஒரு நேரம் இருக்குது. ஒரு தோராயமாக 11:30லேருந்து 12:30 வரைக்கும். இந்த நேரத்தில் முக்கியமாக கோவிலுக்கு போகிறவங்களும் நமசிவாய மந்திரத்தை சொல்லலாம். வீட்டில் இருக்கிறவங்களும் நமசிவாய மந்திரத்தை நிச்சயமாக சொல்லிட்டு வரணும். இந்த சொல்லிட்டு வந்தாலே முழுசாக உங்களால் கண் விழித்து நம்ம வந்து பெருமானை வழிபட முடியலன்னா கூட இந்த 1 மணி நேரம் அதீதமான அற்புதமான ஆற்றலை கொடுக்க நேரம். இந்த நேரம் நம்மளுடைய குண்டலினி சக்தியானது மேல் எழும்பி நம்மளுடைய சகஸ்ரத்தை அடைந்து நம்மளுடைய பரத்தோட கலக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்தை வந்து நம்ம வந்து வீணடிக்காம நமசிவாய மந்திரத்தை சொல்லி தெய்வத்துடைய சிந்தனையிலே இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு சிவனுடைய அருள் கிடைத்தே ஆகும். கண்டிப்பா.